ஆண்ட ஆளுகின்ற திராவிட கட்சிகளால் மக்களின் வாழ்க்கை தரம் எந்த விதத்திலும் உயரவில்லை என்றும் கைதை தொகுதி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே பகுஜன் சமாஜ் கட்சியின் வேட்பாளராக தனது கடமை என பகுஜன் சமாஜ் கட்சியின் சைதை தொகுதி வெற்றி வேட்பாளர் ஜி.பி. குமரன் தெரிவித்துள்ளார். பெஹன்ஜி மாயாவதி அவர்களின் ஆசி பெற்ற சைதை தொகுதி வெற்றி வேட்பாளர் ஜி.பி. குமரன் யானை சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தென்னாட்டு அம்பேத்கர் என அழைக்கப்படுகின்ற ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் ஆசியோடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆனந்தன் அவர்களின் வழிகாட்டுதலோடு சைதாப்பேட்டை தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளராக களமிறங்கி இருப்பதாகவும் கல்வி, வேலைவாய்ப்பு, நிலம், தொழில், மருத்துவம் போன்ற மக்களின் வாழ்வாதார உரிமைகளை பாதுகாத்திட தன்னை வெற்றி பெற வைத்து சைதாப்பேட்டையின் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க 5 தொகுதி மக்களை அவர் வேண்டி கேட்டுக் கொண்டார். திமுக, அதிமுக என இரு திராவிட கட்சிகளும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதியினை SC/ST மக்களின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தாமல் வேறு திட்டங்களுக்கு தொடர்ச்சியாக தவறாக பயன்படுத்தியுள்ளனர் என்றும் பட்டியல் சமூக மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் ஆளுகின்ற திமுக அரசு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருப்பதாகவும் திமுக, அதிமுக ஆகிய 2 திராவிட கட்சிகளும் தலித் மக்களின் வளர்ச்சியை புறக்கணிக்கின்றன என்றும் திராவிட கட்சிகள் தலித் மக்களின் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பின் தலித் விரோத போக்கை கடைபிடிப்பதை பட்டியலின மக்கள் உணர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியை ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டார். ஜெய்பீம் சைதை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் ஜி.பி. குமரன் ஆகிய நான் இன்று எங்களது தொகுதியில் உள்ள வட்டத்துக்கு அணுகி இங்குள்ள மக்களை அனைவரையும் சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுக்கு எந்த தேவை என்று பூர்த்தி செய்ய நாங்கள் வந்துள்ளோம். ஆனால் இதுவரை காலமாக ஆண்ட கட்சிகள் அனைத்தும் ஏபி என்ற இரு தரப்பினரும் வருகிறார்கள், ஆட்சி அமைக்கிறார்கள். மக்களுடைய குறைகளை தீர்க்க எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் இல்லை. இந்நாள் வரும் மக்கள் அவர்கள் பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கு வாழும் மக்களை இங்கிருந்து அப்புறம் செய்து அவர்களை கொண்டு போய் கண்ணகி நகர், செம்மஞ்சேரி என்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு குறுகிய வீட்டில் அமைத்து விடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரமும் அனைவரும் இங்கே தான் உள்ளது. அங்கே சென்றவர்களால் வாழ்வாதாரமும் இல்லை, இயல முடியாமல் அவங்களால் இங்கே தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் குடிசையில் எடுத்தவர்களை குடிசையில் இங்கே எடுத்து இங்கேயே கட்டடம் அமைச்சு அவங்களுக்கு அந்த குடியுரிமை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் எதுவும் செய்யலை. ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என் வாய்ப்பு மூலியமாக நான் சட்டமன்றம் நான் சட்டமன்றத்துக்கு சென்று இவருடைய குறைகளை தீர்க்கத்துக்கான இந்த வாய்ப்பு எனக்கு அணுகப்பட்டால் இதை குறைகளை தீர்த்தி இந்த மக்களுக்கான என்ன தேவைகளோ நிறைவேற்றத்துக்காக என்னுடைய முழு முயற்சியிலும் போராடுவேன் என்று நான் அவர்களிடம் கூறுகிறேன். மக்களிடம் இந்த ஒரு தொகுதியில் பிரச்சாரத்துக்கு போகும்போது வரவேற்பு எப்படி இருக்கிறது மக்கள்கிட்ட இருந்து? உங்களுக்கு வரவேற்பு மக்களிடம் எப்படி இருக்கிறதுனா, அவங்க குறைகளை சொல்றதை பார்க்க போனால் இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த குறைகள் தீர்றதுக்கான வாய்ப்பே இங்கே இல்லை. அவங்க சொல்கிற குறைகள் ஒவ்வொன்றும் அந்த குறைகளை தீர்க்கிறதுக்கு நம்மக்கிட்ட அவங்க சொல்கிற விதம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா நம்மளுடைய மாநில தலைவர் படுகொலை அந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருக்குது. ஆளுங்கட்சி இருந்து ஒரு சமத்துவ தலைவரை படுகொலை செய்திருக்காங்க. அதுக்கான நீதி கேட்டாலும் அந்த கட்சி அதை மறுக்குது. நாம் ஒரு நீதி கேட்டு நீதிமன்றத்தை நோக்கி செல்கிறோம். ஆனால் அதையும் தடுக்கிறதுக்காக மேல்முறையீடு செய்து இந்த ஆளுங்கட்சி சிபிஐ என்கொயரியும் செய்ய விடாமல் இந்த கட்சி இந்த வழக்கையும் முறையாக நடத்த விடாமல் தடுத்து கொண்டிருக்குது. இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அவலமான நிலையாக சித்தரிக்கப்படுகிறது. காரணம், ஒரு மிகப்பெரிய தலைவருக்கே நிலைமைனா சாதாரண குடிமக்களுக்கு என்ன ஒரு நிலைமை? இந்த கட்சி இந்த நோய்க்கு போயிருக்கு. இதுவரைனாலும் எந்த ஒரு தீர்வு இல்லாதனால எங்களுடைய படுகொலை செய்யப்பட்ட அண்ணனுடைய வழிகாட்டியாக நாங்கள் இன்றைக்கு களமிறங்கியிருக்கோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச முழு முயற்சி செய்து அவங்களுக்காக மிக சிறந்த முறையில் எங்களுடைய கட்சி பணி செய்து அவங்களுக்கான உதவி செய்வென்று இந்த வேலையை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்காக ஜெய்பீம் தெரிவிக்கும். எங்களுக்கு ஓட்டு சேகரிக்க வந்த எல்லோரும் இப்போது எங்களுக்காக சட்டமன்றத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்ததுக்கு என் கட்சி மூலயமா எங்களுக்கு நம்பர் 1 இந்த வாக்கு சேகரிப்பு பெட்டியில் நம்பர் 1 யானை சின்னத்தில் வாக்களித்து ஜி.பி. குமரன் ஆகிய என்ன வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்கு அனுப்ப உங்களிடம் வேண்டிக்கல ஆதரவு தெரிவிக்கிறோம். ஜெய்பீம். சைதாப்பேட்டை மீன் மார்க்கெட், சைதாப்பேட்டை ரயில் நிலையம், திருவண்ணாமலை, அதனை சுற்றியுள்ள பகுதிகள், வேங்கடபுரம் ஆகிய பகுதிகளில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சைதை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜி.பி. குமரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது சைதை தொகுதி மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை உணர்ந்ததாகவும் அதற்கான தீர்வினை சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவுடன் வழங்குவோம் என தெரிவித்தார். சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு நியாயம் கேட்டு பகுஜன் சமாஜ் கட்சி தொடர்ந்து போராடுவதாகவும் மக்கள் பணி செய்து சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கனவை நிறைவேற்றும் என தொடர்ந்து மக்கள் பணி செய்து சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கனவை நிறைவேற்றுவோம் என பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சைதை தொகுதி வெற்றி வேட்பாளர் ஜி.பி. குமரன் தெரிவித்துள்ளார்.